இருக்கு. ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ஒரு vlog போட்டு. தமிழ் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து அவன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து குக்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃபிஷ்ஷு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பெப்பரு, சோம்பு ஆட் பண்ணிக்கணும், சீரகம் போட்டுக்கணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் வந்து இன்னும் நம்ம இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணி மறுபடியும் கிரைண்ட் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட போட்டு. கொத்தமல்லி வந்து இதில் ஆட் பண்ணி மசாலா போட்டுக்கணும். ஸ்பூன் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டாக, சால்ட் போட்டுக்கணும். ப்ரானும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹாய் சொல்லு. தமிழ் தான் பண்ண போகிறான். ஏன்னா அவன் தான் வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணுவான் என்னை விட. அதனால் குக்கிங்லாம் வந்து அவங்ககிட்ட விட்டுறலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு நல்லா நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து போட்டால் ப்ரான் முடிஞ்சது. இருக்கு சூப்பரா நீ வச்சது. நீ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து ப்ரான் வந்து முடிச்சாச்சு. ப்ரான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போது ஃப்ரை எப்படி வருதுன்னு தெரியல, ஃபுல்லாக. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டால் தெரிக்கும், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறையா கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லாத பண்ணி. தலை இல்லாதது போட. தலை இல்லாததா? ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப பசி, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, இதுக்காக வெயிட்டிங். ப்ரான் வேண்டாம். சரியான டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு.